புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. பள்ளிவாசல்களுக்கு வரக்கூடிய மக்களை தடுக்கக்கூடியவர்களை கண்காணிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும், ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும், இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக்கம் போடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானார். அத்தியாயம் 2 வசனம் 114. இன்னும் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களில் அல்லாஹுவின் பெயரை சொல்லி துதிப்பதை தடுத்து அவற்றை பாழாக்க முயல்பவனை விட பெரிய கொடுமைக்காரன் யார் இருக்க முடியும்? இத்தகையோர் அச்சமுடனின்றி அவற்றில் நுழைவதற்கு தகுதியே இல்லாதவர்கள். இவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான், மேலும் மறுமையில் இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை தடுக்கிறவர்களுக்கு இந்த உலகத்திலேயே துன்புறுத்து வேதனை உண்டு, மறுமையிலையும் ஆபத்து இருக்குங்கிறது தான் இந்த வசனத்தில் சொல்கிறேன். இப்போ இபாதத்து நடக்கும் பொழுது பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அதனால் பள்ளிவாசலில் தேவையில்லாத பேச்சுகளை பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். பாக்கியம் நிறைந்த ஜைத்தூன் எண்ணெய். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குழந்தை பிறக்கும். ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக்.